முதல் கடவுள் விநாயகரை பணிந்து மேல்நாடு கம்பர் பிறந்த நாடு போல வளர்ந்த நாடு தொண்டர்கள் கருத்து நாடு திருப்பதி கங்கையம்மனுக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சு தாலாட்டு நம்ம பாட போறோம். அதுக்காக விநாயகரை வழிபட்டு கும்பிட்டு போலாம். எந்த ஒரு காரியத்தை திருப்பதி கங்கையம்மன் பூஜையில போட்டு எல்லாருடைய நாவிலே குடியிருக்கிற சரஸ்வதி நாவில் குடியிருந்து தாருமம்மா குடியிருந்து அம்மா கலைமகளே திருப்பதி கங்கையம்மன் பதிமேடையில மாணிக்கலை எப்படி வரான்னா மாணிக்கலை தாருமம்மா ஒரு கோபிரம்மா கொஞ்சமம்மா கலைமகளே கலைமகளும் கலைமகளும் இந்த பூஜைக்கு வந்த போது சம்பாரமூர்த்தி சுப்பிரமணிய கடவுள் வள்ளிதேவனுடன் புள்ளிமயிலேறி பூஜைக்கு எப்படி பயணமானா சிங்கார வேலையா அவரும் இந்த பூஜைக்கு வந்த போது திருமலை ஆண்டவனே எம்பெருமா வாரும் ஐயா திருப்பதியா வாழும் வந்த சன்னதியா அள்ளி வைத்த நாமத்தலி அலை வந்து அழைக்குதையா திருப்பதி மலையை விட்டு இந்த திருப்பதி கங்கையம்மன் பூஜைக்கு எப்படி பயணமானா திருமலை சக்தி பாஞ்சாலி பாதாரவிந்தத்தை யான் வரவே பரகாலும் அம்மா உங்களுக்கு மாதா பிதா குரு தெய்வம் நீ அல்லவோ மற்ற தெய்வத்தை யான் வணங்கினேனே ஐவர் மடக்கூடிய சாம்பவி சக்தி மதுரூபண பாஞ்சாலி ஐவரம்படி விரித்த
பிறவரை ஐயனை காத்தது போல அடியாரை காருமம்மா கொஞ்சவரை காத்தது போல இந்த பாலகர் எல்லாம் காக்க வேணும். அஞ்சாலி வந்த போது காளியம்மா குடையவரையே காளியம்மா உங்களுடைய உத்தரவு இல்லாத சித்தரமும் நாராது பாம்பு சிந்திண்டாது காக்கப்பட்ட காளியம்மனும் இந்த பூஜைக்கு வந்த போது திருப்பதி எங்கையம்மா முள்ளவேணி எல்லாம் நாக பூண்டாளம்மா தர நீர் எழுகும் எங்கும் தாயா கடிமை யான் பேருக்கம்மா நான் ஏது எது செய்வேன் அம்மா வேண்டும் என்று செய்ய ஆட்டின் கரையோரம் கிளி மொழியா ஜனத்தால் கிருமையாலே வந்தான் பாதத்தில் திருப்பதி கங்கையம்மா தங்கமுள்ள மேனியெல்லாம் தங்கமுள்ள மேனியெல்லாம் நாகம் புண்டா தரநீரில் உலகமெல்லாம் தாயாக நின்றுருக்கா. திருக்கல்யாணம் முடிஞ்சு வந்து தாலாட்டு பாடணும். அம்மா நீ உலகம் பொறுக்க முன்னே முன் பிறந்தா யோகம் பிறக்க முன்னே பிறந்தது சங்கு கடல் வரும். அந்த சங்கு கடலோரம்னா யாருக்குமே தெரியாது. சங்கு கடலோரத்துல மன்னாரெல்லாம் வந்து அழுக்கு துணியை இதெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த கடலோரத்துல துறை இருக்குது இல்லையா, அந்த துறையில வந்து துவைப்பாங்களாம். சிவபெருமானம் ரேணுகா பரமேஸ்வரி உமா மகேஸ்வரி எல்லா மக்களுக்கும் ஒரு திருஷ்டி பரிகாரம் செய்யணும்னு ஒரு குழந்தையா அந்த இடத்துல அவதரிச்சிருக்கா. வடிவத்துல சின்ன குழந்தை வடிவத்துல துறையில இருக்காங்களாம். என்ன செய்ய ஆற்றங்கரை ஓரும் எடுத்தான் ஏகாலி பாலாற்றங்கரையோரும் எடுத்தான் ஏகாலி ஏகாலி பெண்ணும் கடற்கரை ஓரத்திலே கண்டெடுத்தார் ஏகாலி. ஏகாலி பெண்ணுமானா எல்லோருக்கும் தெய்வமானா தெய்வமாயி மையேஸ்வரி சின்ன குழந்தையே பருவத ராஜகிட்ட அந்த பருவத மன்னங்கிட்ட எத்தனை போய் இந்த குழந்தைய கொடுக்குறாங்களாம். ஏன்னா இந்த 4 பேருக்கும் குழந்தை இல்லை. ஏகாலி வீட்டுல 4 பேருக்கும் குழந்தை இல்லை. பருவத மன்னனுக்கும் அந்த உலகத்திலே பருவத ராஜனுக்கும் குழந்தை. பருவத மகாராஜனும் அனுசியா தேவிக்கும் அந்த மகராசிக்கு குழந்தை இல்லையா. இந்த குழந்தை கிடைச்சது இல்லையா, இந்த ஊர்ல ஏதாவது நம்ம இதுவா இருந்தா ஏதாவது கிடைச்சாக்கா இந்த ஊர்ல அதிகாரி இருந்தா அங்க கொண்டு கொடுக்கணும். இந்த வண்ணாரெல்லாம் துறையில கிடைச்சாங்க இல்லையா, அந்த அம்மா பருவத மன்னங்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க. அவங்களும் குழந்தை இல்லை, அவங்களும் அன்பா வாங்கிக்கிறாங்க. குழந்தை 4 ஒரு மேனியா பொழுது ஒண்ணுமா நடத்தி பருவத ராஜங்கிட்ட பருவத மன்ன வீட்டுல இந்த ஆத்தா வளர்ந்திருந்தா அம்மனுக்கு வந்து ஒரு பேர் சூட்டு விழா வைக்கிட்டாங்க. ஆதியாய் படவேடு அம்மன் நிலை கொண்டவள் ஆணை முத்தாக வந்தவள் மூத்தவள் தாய் அடியார்கள் ஜெயம் பெற்றவள் ஜெயித்தவள் விட்ட ஜெயம் கொண்டவள் அம்மா வேந்தர் முடியுமே தீவநகர் வேதியே படைவேட்டு எல்லை ஆத்தா ரேணுகா பரமேஸ்வரி என்று பேர் அவதரித்தாங்க.
பர்வதராஜன் தான் அந்த அம்மாக்கு பேர் சுட்டு விழா வைக்கிறாங்க. நல்ல நேரத்துல ஆத்தாக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும் என்று ரேணுகா பரமேஸ்வரின்னு பேர் வச்சாங்க. அம்மா பருவம் அடைஞ்சிட்டாங்க. ரேணுகா பரமேஸ்வரின்னு பேர் வெடிச்சு உலகம் பிறக்க முன்னே ஒரு நாள் முன் பிறக்க முன்னே கால் நாள் முன் பிறந்து காலால மண்மரித்து மண்மரித்து வேங்கனது உண்டு பண்ணா ஆத்து மணல் எடுத்தா உண்டு செய்தா ஏத்து மணல் குவித்தா சிவாலிங்கம் உண்டு செய்தா. ஆத்தா வந்து ஆத்தாக்கு நிகராக ஒரு மாணவ ஆண்மகனை தேட வேண்டும் என்று அம்மாவுக்கு அந்த ஆண்மகனை தேடணும்னா அந்த படவேட்டு எல்லையிலே பரசுராமன் என்று வேதாந்த ரட்சகி மாயவன் சகோதரி அம்மா வீரசக்தி அன்மறவேன் பல நாளும் அம்மா பிதா குரு தெய்வம் மற்றொன்று நாங்கள் அறிவோம் யாரே நீ அல்லவோ ஐவே குறித்து பரவெட்டு எல்லையிலே இந்த அம்மா வந்து ரேணுகா பரமேஸ்வரி அவதரித்து பருவத மன்னன் குடும்பஸ்தானத்திலேயே இந்த அம்மா வளர்ந்து வந்திருக்காங்க. இந்த அம்மனுக்கு ஒரு ஆண்மகனை தேடவும் என்று ராஜமன்னன் சக்தியிலே பாஞ்சாலம் புதல்வியானா சௌந்தர்யால் வந்து சுபதம் செய்த இவருக்கு பாரியானா வேந்தர்களை பகமுடித்தால் விளையாடாக கத்திலே விரல் ஊன்றி தவமுடிந்தா கைலாசன் ஆதரவோட கருகச் சென்றார். கத்திலே அவருக்கு பாரியானா படுகொழுத்தில் குணமுடித்தா பாவையாரே சொன்னதற்கரியாதுரி தங்கள் மாழ்ந்தங்கையே நம்ம இனத்துக்கு நிகராக மாணவனை நம்ம ஓடுகிறார் அவருக்கு நிகராக இந்த அம்மாவுக்கு நிகராக ஒரு ஆண்மகனை தேட வேண்டிய அம்மாவுக்கு ஒரு ஆசை. ஆமா, அந்த ஆண்மகன் பேரு நாடிய உந்த நிறப்பாதார வந்தபோது நம்பினேன் குழந்தை அம்மா லோக பரமேஸ்வரி இந்த நாட்டினில் அறியறம்மா கண்ணுடைய ரணபத்திரகாலினி அங்கார கொண்ட திருசூலினி இன்னொருகள் யாவரும் பெருமையை சொல்லாதான் எது செய்ய முடியா நின்ற பெரிய நாளைக்கு படைய சொல்ல மலையனூர் பதிவாளர் மகராஜ ராஜேஸ்வரியே போக சுகபூஜா ஆனந்த மகமாயி மகானத்தில் நின்ற உண்மையே கல்யாணம் முடிஞ்சு ஓடுகிற கங்கையிலே நீரெடுப்பா ஆடுகிற கங்கையிலே நீரெடுப்பா. அது ஒரு காலத்திலே கணவன் மனைவி இருந்தா கணவனுக்காக பாத பூஜை செய்யணும் என்று அந்த ஆத்தா போய் ஓடுகிற கங்கையில போய் கை வச்சாவே அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு குடம் நீர் விடும். தண்ணியில ஒரு மேலையா பொருள் ஒரு நேரத்துல அம்மா வந்து அந்த பூஜைக்கு போறப்போ ஓடுகிற கங்கையில போய் நீர் எடுக்கிறப்போ அந்த போல அந்த அம்மனுக்கு காட்சி கொடுத்தாங்க. அந்த நேரில் தண்ணியில உருவமாக ஆமா ஒரு சிறுசு 1000 கைகள் 1000 கைகளும் 2 கால்கள் இது மாதிரி ஒரு பச்சை வந்து பறந்து போச்சான். அம்மாவோட இந்த ஆசைதான் வந்து இப்படி பார்த்தாங்களாம் அந்த தண்ணியில. இவ்வளவு அழகா இருக்கிறாரு, அவர் வந்து நேர்ல பார்த்த இவ்வளவு அழகா இருப்பாருன்னு நினைச்சதுதான் பாவம் கங்கையம்மா. ஆமா, கங்கையம்மா வந்து அந்த மாதிரி பார்த்து வந்து நினைச்சு தண்ணியும் வரல, கங்கையும் வரல, எதுவுமே வரல. அம்மாவுடைய கருப்பு அங்க போயிடுச்சு. ஒரு வண்ணமா செஞ்சுட்டு வந்தா
அப்படியே ஒரு தினத்துல அந்த அம்மா சிவபெருமான் இல்லையா அவரு மூலமாக ஆமா என் தாயினுடைய சிரசு அங்கேயே பறி போயிடுச்சு. அப்பயே அவர் சொல்லிட்டாரு, தசு விசு பரசுராமன் 4 பிள்ளைய கூப்பிட்டு உன்னுடைய தாயினுடைய கருப்பு பறி போயிடுச்சு, உன்னுடைய அம்மாவுடைய சிரசை கொய்து விட்டு வான்னு சிவபெருமான். 3 பிள்ளைகளும் யாரும் கொழுந்து விட்டு வரல. அம்மா பெற்றான் மலையரசு பேரு வச்சான் சம்மடைவன், தாத்தா சம்மடைவன் கொள்ளையிலும் சிலையாக பெண் மலையரசன் பேரு வச்சா சம்மடைவன் கொள்ளையில பரசுராமனை கூப்பிடுறாங்க. பரசுராமனை கூப்பிட்டா, அப்பா உன்னுடைய சொல்லுக்கு வந்து நான் நிகர எதுவும் சொல்ல முடியாது, சொல்றத நான் செய்யறேன். ஆத்தா சிறுத்தை வந்து நான் எடுத்துட்டு வரேன். ஓடினான் வேகமாக ஓடினான். ஆத்தாக்கு நடுக்கு ஆத்தாக்கு நேற்று அந்த அம்மனுக்கு கோழம் ஊற்றி விட்டாங்க. பரசுராமன் வந்து அந்த அம்மா வெட்டத்துக்கு போறாங்க. அம்மா வெட்டுற நேரத்துல அந்த பழையனூர் எல்லையிலே ஆத்தா கரக சிங்காரிச்சு இந்த மாதிரி எல்லாம் சிங்காரிச்சு எப்பவுமே வச்சு மன்னிச்சுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல போய் ஆத்தா ஒளிஞ்சுக்கிட்டாலாம். அந்த பெற்றான் மலையரசன் பேரு வச்சான் சம்மடவன் கொள்ளையில எல்லாம் இந்த சிலையாக சம்மடவன் கொள்ளையில எல்லாம் இந்த மாதிரி கரக சிங்காரிச்சு நம்ம மாதிரி பம்ப பூஜாலியை வந்து மன்னிச்சுட்டு இருப்பாங்க. மறைஞ்சிருக்கா பரசுராமர் வந்து பாக்குறாரு, இந்த மாதிரி இடத்துல வந்து அந்த அம்மா வெட்ட முடியுமா? இவ்வளவு பேர் இருக்கிறமே. அதனால அந்த இடத்துல முடியல. ஓடினான் ஆத்தா வந்து இந்த அழுக்கு துணியெல்லாம் வச்சுன்னு இருக்காங்க பாரு. வண்ணார் வீட்டுல போய் அவன் ஒழிஞ்சாலாம். இந்த அழுகு துணி மூட்டையெல்லாம் ஒழிஞ்சாலாம் ஒரு நாள். அப்போ போய் பரசுராமன் கேட்டிருக்கிறாரு, அம்மா எங்க அம்மா வந்தாங்களா இங்க அப்படின்னாக்கா, இவங்க வண்ணாரு வந்து அவங்க குழந்தை இல்லையா? ஆமா கட்டி எடுத்தாங்க இல்லையா? குழந்தை யாருன்னா காட்டி கொடுப்பாங்களா? அதனால அந்த அம்மாவும் காட்டி கொடுக்கல. வண்ணாறு வீட்டுல இருந்து நம்ம அருந்ததி வீட்டுல வந்தாங்களா இந்த அம்மா. அப்படி அருந்ததி வீட்டுல வண்ணார பாக்குறாரு. இந்த அருந்ததி வீட்டுல வந்து இந்த அம்மா மறைஞ்சு இருக்காங்க. இருவரும் ஒன்னா இருக்கும் போது தனியா கட்டுருவோம். இருவரும் ஒன்னா இருக்கும் போது பரசுராமன் பார்த்து இந்த அம்மா ஒதுங்க சொன்னா ஒதுங்கலையா? 4வது பிள்ளை பரசுராமன். ஆமா, 4வது பிள்ளை பரசுராமன் இந்த அருந்ததியை ஒதுங்க சொல்றாங்களாம். அந்த அம்மா ஒதுங்க மாட்டாங்க. இதனால இருவருமே வந்து அவர் வெட்டிடுறாரு. ஒரு வெட்டில இருவருமே அவங்க மடிஞ்சிடுறாங்க. ஏன்னா தாத்தா கங்கை அம்மாக்கு வந்து அந்த அருந்ததி வீட்டுல இருக்கிற மாதிரி முகமும் அந்த கங்கை அம்மா முகமும் ஒரே மாதிரி அந்த அம்மாவோட சூழ்ச்சி பண்றாங்க. ஆமா, அதனால அந்த பரசுராமனுக்கு
தாயினுடைய முகம் யாருன்னு தெரியல. அதனால 2 பேரும் ஒரே முட்டா வெட்டிட்டா உங்க தாயினுடைய சிரசு. ஆமா இல்லையா? ஒரே கோவிந்தா. 2 தலையும் ஆமா 2 முண்டமும் தனித்தனியாக விழுந்து விட்டது. போறாரு ஜமுனை முனிவர் கிட்ட போறாரு. நம்ம ஜமுதகினி அந்த பிள்ளை பரசுராமன். அப்பா நீ சொன்னதுக்கு நிகராக நான் செஞ்சுட்டேன். தந்தை சொல்லிக்கு மந்திரம் இல்லை, தாய் சிறந்தது கோயிலும் இல்லை. அதனால அந்த அவருக்கு வந்து நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டேன். நான் சொல்ற மாதிரி நீ தாயே நம்ம தாயை வந்து வெட்டிட்டு அவரும் ஒரு கையை வெட்டிக்கிறாரு பரசுராமன். உனக்கு என்ன வர வேணும் என்று கேட்கிறாரு. ஆள நம்ம ஜமதகினி முனிவர் உனக்கு என்ன வர வேணும் கேட்கிறப்போ அவர் ஒரு தீர்த்தம் கொடுத்து நீ நினைக்கிற போல ஆகும்பா அப்படின்னு சொல்றாரு. அவர் கையை வந்து தீர்த்தம் குளிச்சு கையை வர வச்சிருக்கிறாரு. இந்த தங்கம் போல கையை இந்த அவருக்கு வந்துதான் கையை போய் கை பரசுராமனாக வந்து அவதரிக்கிறாரு. அப்புறம் என்னுடைய தாய் முகம் வந்து நீ சொன்ன மாதிரி நான் வெட்டிட்டேன். தாய் வந்து உயிர் 10 மாசம் தாய் இல்லையா? 10 மாசம் ஆமா இந்த தாயே எனக்கு உடலோட நான் பார்க்கணும் அப்படின்றாரு. அவரு தீர்த்தம் கொடுத்து நாள் ஒரு மணியா பொழுது ஒரு மணிமா வந்து முகமுத்தும் இந்த ஜென்னியம்மனோட முகத்தையும் அந்த தீர்த்தம் தெளிச்சு அவசரத்துல அந்த அம்மா அவருக்கு தெரியாத அருந்ததி உடல்ல வந்து ரேணுகா பரமேஸ்வரி உடலை சேர்த்துறாரு முகத்தை. உடல்ல அந்த அருந்ததி சிறுசை சேர்த்துறாரு. உடல் மாறந்தனால ரேணுகா பரமேஸ்வரிக்கு உடல் மாறந்தனால ரேணுகாக்கு பேர் படித்தார். இந்த சிறுசு மாறன்றதுனால மாதா கங்கை அம்மா அவதரிக்கிறார் இந்த உலகத்துல. ஓடுகிற கங்கையில நீர் எடுத்து இந்த அம்மாவை சோதிக்கிறா இல்லையா சமுதமுனி. அம்மா வந்து தீய குண்ட மாதிரி போட்டு தீயில இறங்கிடலாம். இந்த தீயில இறங்கிட்டு மகாசக்தி என்ன பண்றா, இந்த உடம்பையே நம்ம எரிச்சிக்கணும். ஈன உடல் இல்லையா, இந்த உடலை நம்ம எரிச்சிக்கணும். இந்த தீயில இறங்கிடுறா. இந்த தேவரெல்லாம் பாக்குறாங்க, மாணவரெல்லாம் பாக்குறாங்க. நிறையா பொழுது வந்து அம்மாவை காப்பாத்தி இடையில நினைச்சு இந்த அம்மா வந்துடுறாங்க. தீப்பட்ட உடல் எங்க இருக்கும், எப்படி இருக்கு தெரியுமா? அதாவது தீப்பட்டாக்கா அப்படியே பொங்கி பொங்கி போயிடுமா. மயக்கத்தோட ஒரு ஊரை தாண்டி ஒரு வீட்டானு வந்து நிக்கிறா. அந்த ஒரு வீடு யாருன்னா அன்னைக்கு வந்து குழந்தையாக எடுத்தாங்க பாத்தியா, அது காலத்திலே குழந்தையா எடுத்தாங்க பாரு. அவங்க வீட்டுலதான் இந்த அம்மா தென்னமரம் வண்ணாறு வீட்டிலே வண்ணாறு வீட்டிலே அம்மா வந்து அம்மா உட்காந்து இந்த வேணி எல்லாம் அப்படியே வந்து முட்டு முட்டியாக போட்டாலாம் ஒடி வச்சிட்டு இருக்காங்க. இந்த வண்ணாறு வீட்டுல போய் இந்த வண்ணாறு வீடு வந்து ஒரு கிழக்கே இருக்கும், தெற்கே இருக்கும், ஏதாவது பஸ்ல இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல அந்த அம்மா போய் உட்காந்து எரியுது. ஏதாவது குடும்பம்னா நைட்டு கூழுவோ கஞ்சோ தான் கொடுத்தாங்களாம். கூழுக்காக புத்தாங்கசி கூழுக்காக குரம்பாடி வந்தவளே, விழுந்த கூழுக்காக இஷ்டப்பட்டு வந்தவளே. வண்ணாறு வீட்டுல இந்த அம்மா கொட்டாங்கசி கூழ் எடுத்துட்டு வந்து ஒரு கொட்டாங்கசி கூழுக்காக காத்திருந்து வாங்கி குடிச்சாங்களாம். கொட்டாங்குச்சி
அந்த அம்மா வந்து கூழ் குடித்து ஒவ்வொரு முத்தாக சிறந்து மக்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நாவு படைத்தவர்கள் 4 விதமா பேசுவாங்க. படைத்தவரும் ஒய்யாரமா பேசுவாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு பரமனுக்கு அளந்தாலாம் 10 முத்து, இந்த யமனுக்கு முத்தாளந்தா 8 முத்து. இந்த முத்தெல்லாம் 7 மணிக்கு போயிடும். முத்தெல்லாம் இறங்குதான். போட்ட முத்து பாதம் உருகி போன முத்து பாதத்திலே போட்டு அந்த ஆத்தா சிறுசுல இருந்து பாதம் வரி இறக்கணும் வரா. ஆமா, அதனாலதான் அந்த பரமனுக்கே முத்தளந்தாளாம். பரமனோட வாதம் ஆடி அல்பசுவே காவெடுத்தா யமனுக்கு முத்தளந்தா. யமனோட மனைவிதான் இந்த இடத்துல நான் உனக்கு கூழ் ஊத்துறேன், எறும்பு கடை நான் காவு கொடுக்குறேமா அந்த யமனோட மனைவி. அதனால பூசாரி இப்ப ஆத்தா வரம் கொடுத்தா கூட பூஜாரி வரம் கொடுக்க மாட்டாங்களாம். ஆத்தா புகழ் எல்லாம் சொல்றேன்னா இந்த கொட்டை நான் ஒரே என்னடா இது ஆத்தா உலக புறக்கு முன்னே வந்துட்டாங்க. எல்லா இடத்துலயும் போயிட்டு யமனுக்கு முத்தம் வந்து எறும்பு கடா காவு எடுக்கிறான். மோலியா இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, எறும்பு கடா காவு கொடுக்குறது இல்ல. சட்ட பிரகாரம் பார்த்தா அந்த எறும்பு கடா காவு கொடுக்கணுமா. யமனோட வாதாடி எறும்பு கடா காவு எடுத்தா கொடுக்காத பேர்கள் எல்லாம் இந்த மக்கள் எல்லாம் எல்லாரும் கொடுத்தாங்க. ஒரு சில பேர் கொடுக்காத இருக்கலாம். ஆத்தாவை யாரும் வணங்கலையோ அவங்க எல்லாம் இந்த கோவில் ஆத்தா வந்து ஆத்தா பாத்துடுவா, பார்த்தாலும் பாத்திடுவா, பக்குவமா பாத்திடுவா. கேலி செஞ்சாலும் கிண்டல் பண்ணாலும் கோவிலாண்ட முத்து போட்டு போறப்பதான் அவங்களுக்கே தெரியும் நம்ம பண்ண தப்புன்னு. ஆமா, போட்டா கூட அது தெரியாது. எல்லாரும் வர வைப்பாங்க கோயிலாண்ட. ஒரு நேரம் ஓட்டு வர வைப்பான். கலியுகத்துல தெய்வமே இல்லைன்னா ஒரு நாளைக்காவது சொல்றவனே அந்த ஆத்தா வர வைப்பான். கொடுக்காத பேர்களே சம்பக்கார கொடுத்தா அந்த அம்மாவுக்கு சொல்லி நம்ம மொத்தம் போய் வச்சிருவான். கொடுக்காத பேர்கள் எல்லாம்
ஒரு குறைவொன்று வையாத சேவித்த மக்களுக்கு செய்தி தேவை கொடுத்து ராத்திரி தேரேறி வந்திருக்கிறார். கனகமா அவதரித்தார். சிங்காரித்து ஊரெல்லாம் நம்ம சுத்தி வந்துட்டோம். நாட்டார் வடம் பிடிக்க அழகிய தேரையற எல்லாரும் தட்டின்னு போடாதுன்னா எப்படி சாமி? உனக்கருமை செய்த பேருக்கம்மா எதே செய்வாரம்மா நதி வேணும் என்று செய்ய அத்தங்கரை ஒரு கிருமியாகி விட்டால் கிருமையாரே கடந்தீரும்
மக்களுக்கு குறை ஒண்ணும் வையாதே. சேவித்த மக்களுக்கு தைரியத்தை நீ கொடுக்கும். ஊரு செழிக்கணுமா, உத்தமழை பெய்யணுமா, நாடு செழிக்கணுமா, நல்ல மழை பெய்யணுமா. அமரம் அமரம் அம்மா மண்டபத்தில் கூப்பிட்டால் வர வேண்டும், மக்கள் குறையெல்லாம் தீரும் அம்மா. மங்களமே ஜெய மங்களமே.